வீடியோ என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களை சிரம் தாழ்த்தி அன்பு சனசமூக நிலையத்தினுடைய இன்றைய நிகழ்வில் என்னையும் ஒரு அதிதியாக இந்த வீட்டு பிள்ளையாக என்னை அழைத்ததற்கு முதற்கண் சனசமூக நிலையத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற பட்டினம் சூழனுடைய பிரதேசனுடைய செயலாளர் மதிப்பார்ந்த வீர சுதாரண ஐயா அவர்கள் இந்த அன்பளிபுரத்துக்கு வருகின்ற முதலாவது நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கிற முரளிதரன் ஐயா அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாகவும் உங்கள் வீட்டு பிள்ளையாகவும் நீண்ட காலமாக நாங்கள் பயணிக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய சமதி அக்கா அவர்கள் குறுகிய காலம் வந்தாலும் தமிழ் மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்கின்ற ஒரு சிறப்பு கொண்ட அம்மணி அவர்களை இந்த இடத்திலே நான் விழித்தவனாக இந்த கிராமத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இரண்டாவது தடவையாகவும் என்னை இந்த மண்ணிலே வெற்றி பெற வைத்த பெருமை உங்களை சாரும். இந்த சனசமூக நிலையத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த திரு ராஜேஸ்வரன் ஐயா அவர்களை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நான் வீதியால் சென்ற என்னை வைபோஸாக இழுத்து இந்த சனசமூக நிலையம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு என்னை உள்ளித்த என்ற பெருமை எனக்கு சேரும். அவர் என்னுடைய தந்தையினுடைய ஒரு நண்பர். அதன் பின்பு இப்பொழுது இருக்கின்ற தலைவர் சேகரையா அவர்களை அவர்தான் அறிமுகப்படுத்தினார் தன்னுடைய நண்பர் என்று. பின்பு ஆராய்ந்த பொழுது அவரும் என்னுடைய தந்தையினுடைய நண்பர். அப்படி இவர்களுடைய கூட்டு அதே போன்று எங்களுடைய சனசமூக நிலையத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற எங்களுடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆலயங்களினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் எனக்கு தந்தை இல்லை, இருந்த பொழுதும் தந்தை போன்று பக்குவமாக வழி நடத்துகின்றவர் என்னை அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, சமூகத்திலும் சரி. அதே போன்று பொருளாளராக இங்கே இருக்கின்ற அவர் பரமேஸ்வரி அக்கான்னு சொன்னாலும் சின்னவள் அக்கான்னு தான் ஆகி தெரியும். எனக்கு ஒரு அக்கா இருக்கின்றார், அதை விட மூப்பானவர் பரமேஸ் அக்கான்னு சொல்லுவோம், சின்னவள் அக்கான்னு சொல்லி. அவையும் இப்படித்தான் என்னுடைய இந்த வெற்றியினுடைய பங்கிலே அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி என்னை வழிநடத்தி செல்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய வசந்தி அக்கா இருக்கின்றார். மிகவும் அறிவுரைகள் சொல்ல வேண்டியதில்லை, மிகவும் என்னை வழிநடத்தியவர்கள் என்று நான் சொல்லிக் கொள்வேன். அதே போன்று தோளோடு தோல் என்று எப்பொழுதும் ஒற்றை மனிதனாக எனக்காக உழைக்கின்ற நண்பன் பிரபாகரன் அவர்கள் எப்பொழுதும் நிறைய விடயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அப்படியான ஒரு மிகப்பெரிய படம் வாய்ந்த ஒரு அமைப்போடு தான் நான் இந்த கிராமத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற ஒரு கேடு என்னென்று சொன்னால், ஒருவரை வீழ்த்துவதென்றால் 10 பேர் சேர்ந்து விடுவார்கள், உயர்த்துவதென்றால் 2 பேர்களும் சீர மாட்டார்கள். மிக கேவலமான அல்லது ஒரு அழுக்கான மனதை கொண்ட ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இதில் இருக்கின்ற முதியவர்களை நான் அடிக்கடி எப்பொழுதும் சந்திக்கின்ற முதியவர்கள் எப்போ பார்த்தா இருக்காங்க. தவோனி அம்மாக்கும் எனக்கு ஒரே சண்டை தான் நெஞ்ச கண்டால் என்னன்னே சிறியனே இருக்கா ரைட். எப்பொழுதும் நாங்கள் சண்டை பிடித்துக் கொள்கிற ஒரு அன்பான அம்மா தவோதினி அம்மா. அதே மாதிரி போலையான்னு சொல்லுவோம். அவர் போலையாண்டாலும் பிள்ளையார் கோயில் எங்களோட நீண்ட காலம் பயணித்தவர். எப்பொழுதும் அந்த போலையா எங்களோடு இருக்கின்ற அப்படி எல்லா முதியவர்களையும் என்னோடு தங்கள் வீட்டு பிள்ளையாக அல்லது பேர பிள்ளையாக என்னை அரவணைத்து என்னை மதிக்கின்ற இந்த சமூகத்தில் நான் இந்த இடத்திலே நிற்கின்றேன் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஒரு வழிகாட்டலும் தான் நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கிராமத்திலே என்னுடைய தலைமுறையில் அல்லது என்னுடைய பரம்பரையில் நான் தான் மூத்த தலைமுறை. என்னுடைய தாய் தாப்பனுக்கு பின்பு இரண்டு பரம்பரையற்ற இந்த அன்பளிபுரத்திலே என்னுடைய பரம்பரையாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் என்னுடைய பரம்பரையாக இருந்து வழிநடத்துவதுதான். நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக சென்ற முறை நகர சபையிலே வெற்றி பெற செய்தீர்கள், இந்த முறை பிரதேச சபையிலே வெற்றி பெற செய்தீர்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு விடயத்துக்காக நீங்கள் தொலைபேசியிலே அழைப்பை ஏற்படுத்துவீர்கள். ஏனெனில் இந்த தம்பிக்கு அழைத்தால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே உங்களுடைய ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பையும் நான் எந்த காரணத்திலும் முகம் மலர்ந்துதான் நான் அதை ஆன்சர் பண்ணி உங்களோடு எல்லாம் கதைக்கிறேன். ஆகவே உங்களோடு பயணிப்பதில் இந்த கிராமத்திலே நான் ஒரு மதிப்பு கொண்டவனாக இருக்கின்றேன். அதே போன்று இங்கே வழங்கப்படுகின்ற பொருட்கள் ஓரளவு பெறுமதி வாய்ந்திருந்தாலும் கூட உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து
சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சனசமூக நிலையத்தினுடைய ஒரு குறிக்கோள் நோக்கத்தோடு தான் நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த இடத்துல அழைத்திருக்கிறோம். சென்ற முறையில் எல்லோரும் வந்தோம், ஆடி பாடினோம், மகிழ்ந்தோம், சங்கீத கலை செய்தோம், பாட்டு பாடினோம். நீங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நான் பழைய இந்தியா காலத்து பாடலை போட்டிருக்கிற பொழுதெல்லாம் எனக்கு என்னுடைய தந்தையோட ஞாபகம் வரும். என்னுடைய தந்தை என்னுடைய 14 வருடங்கள். நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் எல்லாம் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். சில நேரம் வீட்டிலே இன்றைக்கு அந்த பாடலை கேட்க முடியாமல் இருக்கலாம். பேரப்பிள்ளை படிக்கவர், மகன் படிக்கவர், மகள் படிக்கவர், அவங்களுக்கு ஒரு இடத்திலாக இருக்கலாம். அந்த இடத்திலெல்லாம் மறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த பாடலை போட்டு இந்த உரைக்கு பின்பும் அந்த பாடலாம் போட்டு நம்ம ஆட விடுவோம். சும்மா விட மாட்டேன். நீங்கள் நம்ம ஆட வேணும். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. முதியவர்கள் என்பவர்கள் முது சொத்து என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய அறிவு, ஆலோசனை இவை எல்லாத்தையும் பெற வேண்டியது காலத்தின் கடமை, கட்டாயம். இன்று பல வீடுகளிலே பல பேருக்கு இடியப்பம் புளிய தெரியாது. என்ன, பல பேருக்கு இடியப்பம் புளிய தெரியாது. மாவை குழைத்தால் உரலிலிருந்து வருகிறதில்லை. ஆனால் அம்மம்மாவின் கைப்பக்குவம் அது சொல்ல முடியாத பக்குவம். பழஞ்சோரில் வெங்காயமும் கறி கொச்சிக்காயையும் போட்டு தேங்காய் பாலையும் விட்டு தருவார் என்னுடைய அம்மா. மிக அமிர்தமாக இருக்கும். பீஸா அது கிட்டவும் நிற்க முடியாது. இன்று பீஸாவை நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுத்து இன்று நோயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கொத்து ரொட்டியும் கொக்கோ கோலாவும் சுகரை தருகின்ற மிக அதிதீயமான ஒரு உணவகம். என்ன, கொக்கோ கோலம். ஆனால் அம்மா தருகின்ற அந்த அரிசிமா புட்டு உடனே அவித்து இறக்கியவுடன் சர்க்கரையை போட்டு கதலி வாழைப்பழத்தில் குழந்தை சாப்பிட்டு பாருங்கள். மிக எவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அந்த பக்குவத்தை இன்று இருக்கின்றவர்கள் செய்ய தெரியாது. அதை எல்லாத்தையும் நீங்கள் பரவாயில்லை, மகள் ஏசலாம் இல்லது மகன் நேசலாம். யார் ஏசுகிறது? என்னுடைய மகன், நான் பெற்றெடுத்தவது. பரவாயில்லை, அவர்களுக்கு முடிந்த இடியப்பத்தையோ புட்டையோ தோசையோ செய்து கொடுத்து குடும்பமான மகிழ்ச்சிகரமான குடும்பமாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த சிறுவனுக்கு உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை இருந்த பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.